அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி க்ரோஷேட் வீடியோவில் கிளஸ்டர் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். கிளஸ்டர் ஸ்டிச் போடுறதுக்காக செயின் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷேட், டபுள் க்ரோஷேட்டை ஆஃபாக எப்படி போட்டு கிளஸ்டர் ஸ்டிச்சாக மாற்றலான்றதை பற்றி பார்க்கலாம். கிளஸ்டர் ஸ்டிச் பேட்டர்ன் போடுறதுக்காக செயின் ஸ்டிச் எப்படி போடணும், சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மற்ற ஸ்டிச்சஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அடிச்சுட்டு ஆல் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னைக்கு வீடியோவில் கிளஸ்டர் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளஸ்டர் ஸ்டிச் போடுறதுக்காக ஈவன் நம்பரில் செயின் ஸ்டிச் போடணும். நான் 16 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை செயின் ஸ்டிச் வேணுமோ அத்தனை செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஹூக்குக்கு கீழே இருந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததா இருக்கிற செயின் ஸ்டிச் வழியா முதல்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அதுக்கு அடுத்த செயின் ஸ்டிச்ல இன்னும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஹூக்கு இந்த ஸ்டிச்சை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேல இழுக்கும் பொழுது 2 லூப் கிடைக்கும். 2 லூப் வழியாகவும் எடுத்தோம்னா சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கு அடுத்தது செயின் ஸ்டிச் ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயின் ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சதும் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இதே போலதான் கடைசி வரைக்கும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின் ஸ்டிச், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த சிங்கிள் க்ரோஷே கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சிருக்கோம். 3 செயின் ஸ்டிச் இருக்கு. ஒரு செயினை விட்டுட்டு அடுத்ததா 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு இந்த லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததான் கடைசியா இருக்கிற இந்த சிங்கிள் க்ரோஷேல வேற ஒரு கலர் நூலை ஜாயின் பண்ணிட்டு 4 செயின் ஸ்டிச் போட்ட பிறகு இந்த பேட்டர்னை திருப்பணும். பேட்டர்ன் திருப்பிட்ட பிறகு ஃபர்ஸ்ட்ல தெரியிற இந்த கேப் உள்ள கிளஸ்டர் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஊசியில ரன்னிங் நூல் மாட்டிட்டு இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அந்த கேப் வழியா ஊசி உள்ள விட்டு ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கும் பொழுது 3 லூப் இருக்கும். முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை இழுக்கணும். மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டி அதே ஸ்டிச் வழியா ரன்னிங் நூல் இழுக்கும் பொழுது 2 லூப் கிடைக்கும். 2 லூப்ல மட்டும் ரன்னிங் நூல் எடுக்கணும். மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டி அதே ஸ்டிச் வழியா ரன்னிங் நூல் எடுக்கணும். 2 லூப் வழியா எடுத்தோம்னா ரன்னிங் நூல் வரும். இப்போ 4 லூப் கிடைச்சிருக்கு. மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டி அதே ஸ்டிச் வழியா ஹூக்க உள்ள விட்டு லூப் மேல இழுக்கும் பொழுது முதல் 2 லூப்ல மட்டும் எடுத்தோம்னா இது போல 5 லூப் இருக்கும். 5 லூப் வழியாகவும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டி இந்த ஒரு லூப் வழியாகவும் மேலுக்கு இழுத்தோம்னா ரன்னிங் நூல் வெளியே வந்த பிறகு ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் கிடைக்கும். கிளஸ்டர் ஸ்டிச்க்கு அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இப்போ அடுத்ததா இருக்கிற செயின் ஸ்டிச் கேப் வழியா அடுத்த கிளஸ்டர் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஊசியில ரன்னிங் நூல் மாட்டி ஸ்டிச் வழியா உள்ள விட்டு ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கும் போது முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூல் இழுக்கணும். இந்த லூப்பை வெளியே எடுக்காம மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டி அதே ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூல் மேல இழுத்தனா 2 லூப் கிடைக்கும். 2 லூப்ல மட்டும் ரன்னிங் நூலை எடுக்கணும். மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூலை மாட்டி அதே ஸ்டிச் வழியா எடுக்கும் போது 2 லூப் கிடைக்கும். இந்த 2 லூப்லயும் ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததா ரன்னிங் நூல் மாட்டி அதே ஸ்டிச் வழியா ரன்னிங் நூல் மேல இழுக்கும் பொழுது 2 லூப் கிடைக்கும். மொத்தம் ஊசியில 5 லூப் கிடைச்சதும் ரன்னிங் நூலை இந்த 5 லூப் வழியாவும் மேலுக்கு இழுக்கும் பொழுது 2வது கிளஸ்டர் ஸ்டிச் கிடைச்ச பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இப்ப எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போலதான் எல்லா ஸ்டிச் கேப்லயும் கிளஸ்டர் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இப்போ கிளஸ்டர் ஸ்டிச் கடைசி வரைக்கும் போட்டிருக்கோம். இது போலதான் இருக்கும். கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச்ல ஃபர்ஸ்ட்ல எப்படி டபுள் க்ரோச்சேட் மாதிரி அந்த செயின் ஸ்டிச் அங்க போட்டிருக்கோம். அது ஒரு டபுள் க்ரோச்சேட்டுக்கு கணக்கு தான். அதே போல இந்த கடைசியிலும் டபுள் க்ரோச்சேட் போலவே போட்டுக்கலாம். இது போல போட்டு முடிச்சிருக்கிறோம்.
இப்போ அடுத்ததா மறுபடியும் கிரீன் ஆட் பண்ணலாம். அதுக்காக இந்த லாஸ்ட்ல டபுள் குரோச்சேட்ல அந்த ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் அந்த 2 லூப்ல இருக்கிற அந்த ரன்னிங் நூலை மட்டும் எடுத்துட்டு அடுத்த கலரை ஜாயின் பண்றது. ஜாயின் பண்ண பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பிட்டு இந்த கேப்ல 2 சிங்கிள் குரோஷே போடணும். 2 சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அடுத்தது 2 கிளஸ்டர் ஸ்டிச்சுக்கு நடுவுல இருக்கிற இந்த கேப்ல ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். ஃபர்ஸ்ட் அந்த பெரிய கேப்ல மட்டும் 2 சிங்கிள் குரோஷே போடணும். அதுக்கப்புறம் 2 கிளஸ்டருக்கு நடுவுல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அடுத்ததா இருக்கிற இந்த கேப்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். சிங்கிள் குரோஷே போடணும், ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இதேதான் கடைசி வரைக்கும் சிங்கிள் குரோஷே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இது போலதான் இருக்கும். கடைசியா இருக்கிற இந்த கேப்ல 2 சிங்கிள் குரோஷே போடணும். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டோம். இப்போ 1 2 3 செயின் ஸ்டிச் இருக்கு. இந்த செயின் ஸ்டிச் வழியா தான் அடுத்த சிங்கிள் குரோஷே போட போறோம். செயின் ஸ்டிச்ல ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை மேல இழுத்தோம்னா 2 லூப் கிடைக்கும். அடுத்தது சிங்கிள் குரோஷே போடாம வேற கலர் போடுறோம். அதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இந்த ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இப்போ அடுத்த கலர் நான் ஜாயின் பண்றதுக்காக இந்த சிங்கிள் குரோஷேட்லயே வேற கலர் ஜாயின் பண்ணிட்டு 4 செயின் ஸ்டிச் போடுவேன். 4 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். பேட்டர்ன் திருப்பின பிறகு ஒவ்வொரு கிளஸ்டருக்கு நேராகவும் இன்னொரு கிளஸ்டர் ஸ்டிச் வர்றது போலதான் போட போறோம். இந்த செயின் ஸ்டிச் ஒரு கேப்ல தான் இப்ப போட்டுட்டு வர போறோம். ஊசியில ரன்னிங் மாட்டி மேலுக்கு இழுக்கும் பொழுது 3 லூப் கிடைக்கும். 3 லூப்ல முதல் 2 லூப்ல மட்டும் ரன்னிங் நூலை வெளியே இழுத்து ஊசியில இந்த 2 லூப் அப்படியே இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போலதான் இந்த லைன்ல எல்லாமும் கிளஸ்டர் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இப்போ 2 லூப் எடுத்தாச்சு. அடுத்தது மறுபடியும் 3ஆவதா ஒரு லூப் எடுக்கிறதுக்காக 2 லூப் வழியா இப்ப ரன்னிங் நூல் எடுத்துருக்கோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத அதுவும் ஒரு லூப் கணக்கு தான். இப்போ ஊசியை உள்ள விட்டு ரன்னிங் நூலை மேலுக்கு இழுக்கிறோம். 2 லூப் கிடைக்கும். முதல் 2 லூப் வழியா மட்டும் லூப் ரன்னிங் நூலை வெளியே இழுக்கும் பொழுது 5 லூப் கிடைக்கும். இந்த 5 லூப்லயும் ரன்னிங் நூலை எல்லா லூப் வழியாவும் எடுக்கும் பொழுது ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் கிடைக்கும். இது போல மொத்தமா இழுக்கிறதுக்கு முடியலனாலும் ஒரு லூப் வழியா கூட நம்ம ரன்னிங் நூலை எடுக்கலாம். இப்போ கிளஸ்டர் ஸ்டிச் போட்டு முடிச்சதும் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இதே போலதான் எல்லா கேப்லயும் கிளஸ்டர் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ கடைசியா இருக்கிற கிளஸ்டர் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அடுத்தது இங்க 2 சிங்கிள் குரோஷே இருக்கு. இந்த 2 சிங்கிள் குரோஷேல ஒரு சிங்கிள் குரோஷே விட்டுட்டு கடைசியா இருக்கிற சிங்கிள் குரோஷேட்ல ஒரு டபுள் குரோஷேட் போடணும். டபுள் குரோஷேட் ஃபுல்லா முடிக்காம இந்த லைன் எப்படி முடிச்சிருக்கோன்றத பாருங்க. அடுத்த கலர் ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த டபுள் குரோஷேட்ல பாதியா முடிச்ச அந்த இடத்துல வேற கலர் நூல் ஜாயின் பண்ணிருக்கேன். அதாவது கீழே போட்டுட்டு அதே கலர் கிரீன் கலர் பேட்டர்ன் திருப்பிட்ட பிறகு பெருசா இருக்கிற இந்த கேப்ல 2 சிங்கிள் குரோஷே போடணும். 2 சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். 2 கிளஸ்டருக்கு நடுவுல ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஃபர்ஸ்ட் 2 கார்னர்ல மட்டும்தான் 2 சிங்கிள் குரோஷே போடணும். மீதி எல்லாமே ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு செயின் ஸ்டிச், ஒரு சிங்கிள் குரோஷேட் ஒரு செயின் ஸ்டிச்னு கிளஸ்டர் ஸ்டிச்சுக்கு நடுவுல தான் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். கடைசியா இருக்கிற இந்த பெரிய கேப்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சதும் 3 செயின் ஸ்டிச்ல 3ஆவது செயின் ஸ்டிச் வழியா ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு இது போல ரன்னிங் நூலை கட் பண்ணி எடுத்த பிறகு
மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா நூலை எல்லாமே கட் பண்ணி ஸ்டிச் உள்ளவே தெரியாத மாதிரி பண்ணிட்ட பிறகு இது போல தான் இருக்கும். கிளஸ்டர் ஸ்டிச் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. ரொம்ப ஈஸி தான். டபுள் க்ரோஷேட் ஸ்டிச்சை ஃபுல்லா முடிக்காம ஆஃபா முடிக்கிறோம். செயின் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷேட், டபுள் க்ரோஷேட் ஆஃபா போட்டு ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல கிளஸ்டர் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,